ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்டு உங்களை ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்டு கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு ஒரு 2 days மேலே ஆயிடுச்சு. அண்டு சாரி ஃபார் த டிலே. அண்டு இன்னைக்கு என்ன vlog பண்ண போகிறேன்னா, நியூஸ் vlog தான் பண்ண போகிறேன். பாண்டிச்சேரியில் நடக்கிற கரண்ட் அப்டேட்ஸ் அண்டு சில முக்கியமான நியூஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோன்னா, கோவிட் ரிப்போர்ட் பற்றி தான். பாண்டிச்சேரியில் கொரோனா ஸ்டேட்டஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புது கேசஸ் பார்த்தீங்கன்னா 930 நியூ பாசிட்டிவ் கேசஸ் வந்து பாண்டிச்சேரியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் உள்ள 4 ரீஜன், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானமில் வந்து பாண்டிச்சேரியில் மட்டுமே வந்து 743 நியூ கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. காரைக்காலில் 143, யானமில் 24, மாஹேல வந்து 20. ஸோ புதுச்சேரியில் வந்து 743, காரைக்காலில் 143, யானத்தில் 24, மாஹேவில் 20. இத்தனை கேசஸ், புது கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்டு ஹோப் கொஞ்சம் வர நாட்களில் வந்து இன்ஷால்லா இதுவும் கொஞ்சம் குறையும் நம்பிக்கை இருக்குது. அண்டு பாண்டிச்சேரியில் ஒட்டுமொத்தமாக ஆக்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா 12,167 இன்னைக்கு டேட் வரைக்கும் ஆக்டிவ் கேசஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 12,167 ஆக்டிவ் கேசஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹோம் ஐசோலேஷன், ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க பேஷண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா 1,635, 1,635. அண்ட் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 10,532. ஸோ 10,532 பேஷண்ட்ஸ் வந்து ஹோம் ஐசோலேஷனில், ஹோம் குவாரண்டைனில் இருக்காங்க ஆக்சுவலாக. அண்டு டுடே டெத் கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேர் இறந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 21 பேர் இறந்துருக்காங்க. அண்டு 4 ரீஜன்லேயும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானமில் வந்து புதுச்சேரியில் 15, 15, காரைக்காலில் 3, யானமில் வந்து 2, மாஹேல வந்து 1. அண்டு புதுச்சேரியில் வந்து ஒட்டு மொத்தமாக ரிகவர் ஆனவங்களோட ரேட், குணமடைஞ்சு ரிகவர் ஆனவங்களோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 1,895. ஸோ 1,895 பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்காங்க. அண்ட் கோவிட் வேக்சினேஷன், இன்னைக்கு கோவிட் வேக்சினேஷனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 100 பேர் வேக்சினேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து இந்நாள் வரைக்கும் வந்து வேக்சினேஷன் பண்ண ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வேக்சினேஷன் பண்ணோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா 34,681, 34,681, 108 நாட்களில் 108 டேஸில் வந்து இத்தனை பேர் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் 93 ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து இது வரைக்கும் வேக்சினேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மட்டுமே. ஸோ 30/5/2021 இன்னைக்கு மட்டுமே வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அண்டு டில் டேட் இன்னைக்கு நாள் வரைக்கும் வேக்சினேஷன் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து எத்தனை பேர் மொத்தம் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,673, 21,673 மொத்தம் வந்து 21,673 ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க 90 டேஸில், 90 நாட்களில். சரிங்களா? அண்டு ஜென்ரல் பப்ளிக் பார்த்தீங்கன்னா 3,054, 3,054 ஜென்ரல் பப்ளிக் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ஓகேங்களா? அண்டு டில் டேட் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணி 80 நாள் ஆகுது ஜென்ரல் பப்ளிக் வந்து 80 டேஸில் வந்து மொத்தம் எத்தனை பேர் வந்து ஜென்ரல் பப்ளிக் வேக்சினேட் பண்ணியிருக்காங்கன்னா 1,53,623, 1,53,623 இத்தனை பேர் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக ஒட்டுமொத்தம் வேக்சினேஷனோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2,60,737, 2,60,737 பர்சன்ஸ் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் டுடேன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து கோவிட் ரிப்போர்ட் கவர்மெண்ட் சார்பாக வந்து காலையில் ஒரு 10 o'clock அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கான அப்டேட் தான் பாஸ்ட் 24 ஹவர்ஸில் போன கோவிட் அப்டேட்டுக்கும் இந்த கோவிட் அப்டேட்டுக்கும் உள்ள இடைப்பட்ட காலத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான ஸ்டேட்டஸ் வந்து இது பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்தந்த நாளில் வந்து காலையில் 10 o'clock ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரியில் வந்து 11.02%. அண்ட் கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் 1.46. அண்டு ரிகவரி ரேட் வந்து 86.82. அண்டு கூடி சீக்கிரம் அதெல்லாம் சரியாகி நார்மல் லைஃப்க்கு திரும்பன்ற நம்பிக்கை இருக்குது.
இன்ஷால்லா எவ்ரிதிங் வில் பி ஃபைன் சூன். அண்ட் புதுச்சேரியில் வந்து செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் வந்து லாக்டவுன் ஜூன் 7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து மே 31 வரைக்கும் வித் சம் ரிலாக்ஸேஷன், எசென்ஷியலுக்கான ரிலாக்ஸேஷனோட வந்து லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து ஜூன் 7 வரைக்கும் லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான சுய தொழில் செய்கிறவங்க, ஐ மீன் அப்புறம் குடிநீர் குழாய்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு, வாட்டர் பியூரிஃபிகேஷன் அண்டு வாகனம் பழுது பார்க்கும் நிலையங்கள், இவங்கெல்லாம் வந்து சுய தொழில் செய்கிறவங்க வந்து அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கும் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துறாங்க. பட் எவ்ரிதிங் அந்த ஜூன் 7 வரைக்கும் போகிற லாக்டவுன் வந்து அதுவும் காலையில் 12 மணி வரைக்கும் தான், மதியம் 12 மணி வரைக்கும் தான். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இதை கவர்மெண்ட் சார்பில் என்ன வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, ஜூன் 7 வரைக்கும் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் வித் திஸ் 3, இந்த 3 ரிலாக்ஸேஷன்ஸோட வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 3 ரிலாக்ஸேஷன்ஸ் இது. ஓகேங்களா. அடிஷ்னலாக 3 ரிலாக்ஸேஷன்ஸ் இது அதோட வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மார்ச், ஏப்ரல், மே 22 வரைக்கும் கூட வந்து கேசஸ் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது பாண்டிச்சேரியில். இந்தியா முழுக்க அதிகமாக தான் இருந்தது. பட் நான் பாண்டிச்சேரி ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். நான் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே மிட்லலாம் வந்து 1500 2000 கேஸ் வந்து வந்துட்டே இருந்தது. அண்ட் டெத் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 25 30 வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ ஒரு பாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக வந்து ஒரு 1000 கீழே வருது. இன்ஷால்லா கூடி சீக்கிரம் அதுவும் குறையணும். அண்டு டெத் ரேட்டும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. இன்ஷால்லா அதுவும் குறையணும்னு. ஓகேங்களா. ஏன்னா அது மக்களாகிய நம்ம தான் வந்து அது ஒத்துழைப்பு கொடுத்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எசென்ஷியல் இல்லாமல் நம்ம வந்து வெளியே போகிறத தவிர்த்துக்கணும். அது வந்து நம்மளுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. தயவு செய்து வெளியில் போகும்போது, எசென்ஷியலுக்காக போகும்போது, வார்த்தை புரிஞ்சுங்க, எசென்ஷியலுக்காக மட்டும், ரொம்ப எசென்ஷியலாக இருந்தால் மட்டும் வெளியே போகும்போது மாஸ்க் 2 லேயர் or 3 லேயர் மாஸ்க் போட்டுட்டு போங்க. அங்கே போனீங்கனாலும் ஏதோ கடையில், மார்க்கெட்டில் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்தீங்கன்னா கையை சானிடைஸ் பண்ணுங்கள், இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா இந்த சமயம் நமக்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சமயம் இது. இதை கடந்து வரணும் நம்ம இன்ஷால்லா. அண்டு தேர்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிட் வேக்சினேஷன் பற்றி தாங்க. நம்ம புதுச்சேரியில் வந்து புதுக்குப்பம்ன்ற ஒரு ஊரில் வந்து அங்கே ஊரில் இருக்க மக்கள் அனைவரும் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. 100% வேக்சினேஷனை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. அந்த புதுக்குப்பம்ன்ற ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 157 ஃபேமிலி இருக்காங்க. 157 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அந்த ஃபேமிலிஸில் ஒட்டுமொத்த பேரும் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேக்சினேஷனை பாராட்டும் விதத்தில் இன்று புதுச்சேரியின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து நேரில் போய் பார்த்து அவங்களுக்கு வேக்சினேஷனான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. கூட வந்து அதிகாரிகளும் இருந்திருக்காங்க. அண்டு அங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த 4 வாரமாக வந்து 45 ஏஜுக்கு மேலே, 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாருக்குமே கொரோனா பாசிட்டிவ் ஏற்படலன்றது அரசு சார்பில் வந்து தெரிவிக்கிறாங்க. அண்டு அங்கே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 157 ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 125 பேர்கள் இருக்காங்க. அண்டு 18லேருந்து 44 வயது, ஐ மீன் 18லேருந்து 44 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 250 பேர் இருக்காங்க. இவங்க அனைவருமே வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அண்டு 100% டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கேம்ப் வச்சு கவர்மெண்ட் சார்பில் வந்து கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கேம்ப் பிளேஸ் அது. ஸோ அங்கே வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயங்கள். அண்டு இந்த 3 அப்டேட் தாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு, மன்னிக்கவும். அண்டு டெய்லி உங்களுக்கு வந்து முக்கியமான அப்டேட்ஸை நான் வந்து முடிஞ்சளவுக்கு கொண்டு வரேன், எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியுமோ கொண்டு வரேன். அண்டு கீப் சப்போர்ட்டிங். எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு. அண்டு கீப் சப்போர்ட்டிங் பை pressing the subscribe button
அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.